அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கதை சபரிமலை சுவாமி ஐயப்பனின் கதை. இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் நாங்கள் ரத்த பீஜனை அளித்த காளியம்மன் என்ற ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுத்து வைக்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நாம் கதைக்குள்ளே போவோம். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கதை. முன்னொரு சமயம் பாற்கடலை கடைந்தபோது கிடைத்த அமுதத்தை பங்கிடுவதற்கு பாற்கடலை கடைந்த தேவர்களும் அசுரர்களும் இடையே போட்டியை ஏற்படுத்தி கொண்டனர். அப்போது மகாவிஷ்ணு அழகிய பெண்ணுருவம் கொண்டு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டுத் தருவதாக கூறினார். அங்கே வந்த சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கினார். சிவனுக்கும் மோகினிக்கும் ஏற்பட்ட காதலால் அழகிய ஆண் குழந்தையொன்று பிறந்தது. அவரே ஐயப்பன் என அழைக்கப்பட்டார். ஐயப்பனின் அவதார நோக்கமே மகிஷி எனும் அரக்கியை வதம் செய்வதாகும். மகிஷம் என்றால் எருமை என்று பொருள்படும். மகிஷி எருமை முகமும் மனித உடலும் உள்ள அரக்கி. அவள் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்தாள். பிரம்மதேவரிடம் தனக்கு இரவாவரம் வேண்டி நின்றாள். உலகில் பிறந்த உயிர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்க வேண்டும், அதனால் வேறு வரம் கேட்குமாறு பிரம்மதேவர் பணித்தார். அதற்கு அவள் மிகவும் புத்திசாலித்தனமாக சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த சக்தியால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தினை வேண்டினாள். மேலும் தனக்கு ஒப்பற்ற ஆற்றலை வழங்கும்படி கேட்டாள். தான் பெற்ற ஒப்பற்ற ஆற்றலை பயன்படுத்தி உலக மக்களை துன்புறுத்தி வந்தாள். இந்நிலையில் சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையின் கழுத்தின் கண்டத்தில் சிறிய மணியொன்றினை கட்டி சபரிமலை காட்டின் நடுவில் விட்டுச் சென்றனர். அப்பொழுது சிவபக்தரான பந்தள மகாராஜா ராஜசேகர பாண்டியன் வேட்டைக்கு சபரிமலை காட்டிற்குள் வந்தார். காட்டின் நடுவே குழந்தையின் அழுகுரல் கேட்டது. குழந்தையை தேடி அலைந்தார், கண்டுபிடித்தார். கழுத்தின் கண்டத்தில் மணிகட்டி இருந்ததால் கண்டெடுத்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரை சூட்டினார். அத்தோடு நின்று விடாமல் தன்னுடனே சேர்த்து அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார். குழந்தை பேறு இல்லாத ராணி மணிகண்டனை தனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக எண்ணி தன் மகனைப் போல வளர்த்து வந்தார். குழந்தையான மணிகண்டன் சற்றே பெரியவனானதும் மகாராஜா ராஜசேகர பாண்டியன் கல்வி கற்க குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். குருகுலத்தில் மணிகண்டன் கல்வியை கசடறக் கற்றான். குருவிற்கு எல்லாவித உதவிகளையும் செய்து வந்தான். குருவின் மகனான வாய் பேசவும் காது கேட்கவும் இயலாத சிறுவனுக்கு இவ்விரு சக்திகளையும் வழங்கினான். குருகுல கல்வியை முடித்தவுடன் அரண்மனை திரும்பிய மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட மன்னன் காத்திருந்தார். அப்போது அரசனுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. எனினும் அரசனோ அரசியோ எந்தவித வேறுபாடும் மணிகண்டனிடம் காட்டவில்லை. மணிகண்டனும் தனது தம்பியிடம் அளவற்ற பாசம் கொண்டிருந்தான். ராஜசேகர பாண்டியன் அரசவையில் இருந்த மந்திரி ஒருவனுக்கு மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவது பிடிக்கவே இல்லை. இதை எப்படியாவது தடுத்து விட எண்ணினான் அந்த மந்திரி. இதற்காக அரசனிடம் சென்று, மணிகண்டன் யாரென்றே தெரியாது, காட்டிலிருந்து எடுக்கப்பட்ட குழந்தைதானே அவன், எனவே அரசனுக்கு பிறந்த குழந்தைக்குத்தானே இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று வாதிட்டான். அந்த வாதத்தினை கேட்ட அரசன் கடும் கோபம் கொண்டு மணிகண்டன் தான் தனது மூத்த மகன் என்றும் அவனுக்கே இளவரசு பட்டம் சூட்டப்பட வேண்டும் என்றும் கூறினார். அதன்பின் மகாராணியிடம் சென்று மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டக்கூடாது என்றும் ராணிக்கு பிறந்த குழந்தைக்கே இளவரசு பட்டம் சூட்டப்பட வேண்டும் என்றும் கூறினார். முதலில் மகாராணி இதனை கேட்டு கோபப்பட்டாலும் மந்திரி ராணியின் மனதினை மாற்றினார். ராணி தன் மனம் மாறி மகனுக்கு எவ்வாறு இளவரசம் பட்டம் சூட்டுவது என்று யோசிக்கத் தொடங்கினார். அதற்கான யோசனையும் அந்த மந்திரியே வழங்கினார். ராணிக்கு வயிற்று வலி எனவும் அந்த தீராத வயிற்று வலி தீர புலியின் பாலை குடிக்க வேண்டும் எனவும் அந்த புலியின் பாலை கொண்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புமாறும் அரசனிடம் கூறுமாறு இந்த மந்திரி யோசனையை வழங்கினார். மந்திரி கூறிய யோசனைக்கு ராணியும் உடன்பட்டு தனக்கு தீராத வயிற்று வலி உள்ளதாக அரசனிடம் தெரிவித்தாள். அரசன் அரண்மனை வைத்தியரை அழைத்து வைத்தியம் பார்க்க சொல்ல மந்திரியின் கையாளான வைத்தியரும் புலிப்பால் தான் ராணியின் நோய்க்கு மருந்து என்று அரசனிடம் கூறினான். இதனை கேட்ட அரசர் புலிப்பால் கொண்டு வருவோர்க்கு நாட்டில் பாதியை தருவதாக கூறி கட்டளை ஒன்றை நிறைவேற்றினார். ஆனால் யாரும் புலிப்பால் கொண்டு வருவதற்கு தயார் இல்லை. இதனை கண்ட அரசன் வருத்தமடைந்தான். அரசனின் வருத்தத்தை கண்ட மணிகண்டன் தான் புலிப்பாலை கொண்டு வருவதற்காக செல்லப்போவதாக கூறினான். அதனை கேட்ட மன்னன் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வருவதற்கு காட்டிற்குள் செல்ல வேண்டாம் என்று தடுத்தான். ஆனால் மணிகண்டன் பிடிவாதமாக தான் மட்டும் தனியாக சென்று புலிப்பால் கொண்டு வருவதற்காக கூறி காட்டுக்கு புறப்பட்டு சென்றான்.
காட்டினுள் சென்ற மணிகண்டன் குடிசை ஒன்றினுள் தங்கினான். அப்போது எருமைத் தலையுடன் மகிஷி அங்கிருந்தோரை துன்பப்படுத்துவதைக் கண்டான். மகிஷியுடன் போர் புரிந்து இறுதியில் மணிகண்டன் மகிஷியை கொன்றுவிட்டான். இதுவே மணிகண்டனின் பிறப்பின் நோக்கமாகும். மகிஷியின் உடலிலிருந்து சாப விமோசனம் பெற்ற பெண் தன்னை மணம் செய்து கொள்ளுமாறு ஐயப்பனிடம் வேண்ட தான் பிரம்மச்சாரி எனவும் தன்னால் திருமணம் செய்ய இயலாது எனவும் தெரிவித்து விட்டார். மகிஷியிடம் இருந்து விடுதலை பெற்றவுடன் தேவர்கள் ஐயப்பனை மனமாற வாழ்த்தினர். இந்திரன் ஆண் புலியாகவும் மற்ற தேவர்கள் பெண் புலியாகவும் மாற ஐயப்பன் ஆண் புலியின் மீது ஏறி பந்தள நாட்டிற்கு வந்தார். அதனைக் கண்ட அரசன் ஐயப்பனிடம் ராணி மந்திரியின் வஞ்சகப்படி ஐயப்பனை கொல்வதற்காக தனக்கு வயிற்று வலி எனவும் புலிப்பால் தான் நோய்க்கு மருந்து எனவும் புலிப்பாலை கொண்டு வர ஐயப்பன் காட்டிற்கு செல்கையில் புலியினால் மரணமடைந்தால் தனது மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்படும் எனவும் எண்ணி வயிற்று வலி என நாடகமிட்டாள் என்ற உண்மையை கூறி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மன்னித்து புலிகளை காட்டிற்குள் அனுப்பிவிட்டு இளவரசு பட்டத்தை ஏற்க வேண்டும் என்று கூறினான். அதற்கு ஐயப்பன் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும், அதாவது மகிஷியை வதைப்பதே தனது அவதாரத்தின் நோக்கம், அது நிறைவேறிவிட்டது என்றும் தான் மீண்டும் தேவலோகம் செல்லப் போவதாகவும் கூறினார். மேலும் தன் நினைவாக தன் அம்பு விழும் இடத்தில் ஆலயம் ஒன்றை எழுப்புமாறும் கேட்டுக்கொண்டார். ஐயப்பன் எய்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அந்த இடத்தில் ராஜசேகர பாண்டியன் ஆலயத்தை ஏற்படுத்தினார். மேலும் ஐயப்பன் தன் அருளை பெற வேண்டுமென்றால் 41 நாட்கள் சுத்த சைவ உணவினை உண்டு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு மனக்கட்டுப்பாட்டுடன் சபரிமலைக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என்று அருளினார். இதுவே ஐயப்பனதும் சபரிமலை தலத்தினதும் வரலாறு ஆகும்.